வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல Browning உடைய Porphyria's lover poemோட summary பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக. நான் கம்ப்ளீட் டெக்ஸ்ட் கொடுத்திருக்கேன். முடிஞ்ச வரையும் நான் டெக்ஸ்ட் கவர் பண்ணிடுறேன். இந்த போம் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த போம் உடைய ஸ்பீக்கர் தட் இஸ் a person யாருன்னா லவர் an insane lover. Porphyria is the name of the girl and அவளுடைய லவர் பத்தின ஒரு ஸ்டோரி தான் இது. அண்ட் அவளுடைய லவர் தான் இதுல ஸ்பீக்கரா இருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம போம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ்ல பாயிண்ட் வந்து இந்த வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அன்னைக்கு நைட் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. இட் வாஸ் அ ரெய்னி டே அண்ட் the rain set in early that night. ரொம்பவே ஏர்லியா ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே ஸ்டார்ம் பயங்கர காற்று புயல் காற்று அடித்து வீசிக்கிட்டு இருக்குது. எல்ம் டாப்ஸ்ல எல்லாம் அப்படியே காற்று பயங்கரமாக வேகமாக அடித்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இவருடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்காரு. ஸோ ஐ லிசன்ட் வித் ஹார்ட் ஃபிட் டு பிரேக். எதனால இவர் மனசு ஒடிஞ்சு போயிருக்காருன்னு தெரியல. யூஸ்வலாகவே மழை அப்படின்னாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுக்கும், பிகாஸ் நமக்குலாம் தண்ணி கிடைக்கும். ஆனால் அவருடைய மனசு ஒரு இட் வாஸ் ஃபிட் டு பிரேக்குன்னு சொல்றாரு. வி டோன்ட் நோ வை இஸ் இட். ஏன் அப்படி இருக்கிறாரு, ஏன் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. வென் கிளைடட் இன் Porphyria. ஸோ அந்த ஒரு வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, இட் வாஸ் டூ ரெய்னி அண்ட் ஸ்டார்ம் வீசிக்கிட்டு இருக்குது. அந்த டைம்ல இவருடைய மனசு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறாரு. அப்போதான் Porphyria வர்றாங்க. ஸோ வென் கிளைடட் இன் Porphyria, வாக்குடுன்னு கொடுக்கல, ரஷ்டுன்னு கொடுக்கல, பட் கிளைடட் இன். ஏதோ இப்பவே வந்து ஒரு அமானுஷ்யமா தெரியுது பாருங்க. ஏதோ பேய் தான் நமக்கு வந்து கால்கள் இல்லாம நடந்து வராது, ஊர்ந்து வரும்ல, அது மாதிரி கிளைடட் இன்னு கொடுத்துருக்கிறாரு போய்ட். ஸோ வென் கிளைடட் இன் Porphyria, straight she shut the cold out and the storm. உள்ள வந்த உடனேவே எனக்கு வெளியே இருக்க கிளைமேட் எல்லாமே மறந்து போச்சு. அந்த ஸ்டார்ம், அந்த கோல்டு எல்லாமே மறந்து போச்சு. எவ்ரிதிங் she shut outside, எல்லாத்தையும் வெளியே பூட்டிட்டு உள்ள ஓடி வந்துட்டாவா. and kneeled and made the cheerless grate blaze up. அப்போ அந்த காட்டேஜ்ல எப்படி இருந்திருக்குது அப்படின்னா ரொம்பவே அப்படியே டார்க்கா டிம் லைட்டு தான் இருந்திருக்குது. இந்த பொண்ணு உள்ள போன உடனேவே என்ன பண்ணுது, அப்படியே நீல் டவுன் போட்டு ஃபயர் அப்படியே வந்து கிண்டில் பண்ணுது, சரி பண்ணி விடுது. அப்போ அந்த காட்டேஜ் அப்படியே ரொம்ப பிரகாசமா ரொம்ப பிரைட்டா இருக்குது, பிளேஸ் அப். அண்ட் ஆல் த காட்டேஜ் வார்ம். அவ வர்றதுக்கு முன்னாடி வரையும் வெதர் கண்டிஷன் கோல்டா இருந்தது. அவ வந்து அந்த ஃபயர் பிளேஸ்ல இருக்க நெருப்பை நல்லா மூட்டி விட்ட உடனேவே இந்த காட்டேஜே வார்ம் ஆயிருச்சு. விச் டன். ஸோ அந்த வேலையை முடிச்சிட்டா. வந்த உடனேவே நல்லா விறக வச்சு அழகா தீ மூட்டிட்டா. விச் டன். அந்த வேலையை முடிச்ச உடனேவே ஷீ ரோஸ் அண்ட் ஃப்ரம் ஹர் ஃபார்ம் withdrew the dripping cloak and shawl. எடுக்கிறா, அப்படியே மழையில சொட்ட சொட்ட நனைஞ்சு வந்திருக்கா. அவளோட கிளாக்கையும் ஷாலையும் ரிமூவ் பண்றா. அண்ட் லேய்டு ஹர் சாயில்டு கிளவுஸ், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறா. சாயில்டு கிளவுஸாக இருக்குது, கிளவுஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, அது எல்லாத்தையுமே அவள் ரிமூவ் பண்ணுறா. அன்டைட் ஹர் ஹேட் அண்ட் லெட் த டேம்ப் ஹேர் ஃபால். அவள் போட்டிருந்த அந்த ஹேட்டையும் ரிமூவ் பண்ணுறா. அப்போ அவளுடைய தலைமுடி எப்படி இருக்குது, ஈரமாக இருக்குது. டேம்ப் ஹேர் ஃபால். நம்மளாம் தலையை காய வைப்போம்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணு தலையை காய வைக்குது, கூந்தலை காய வைக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் she sat down by my side. வந்தா ஃபயர் சைடில் இருக்கிற நெருப்பை வந்து சரி பண்ணா. அதுக்கப்புறம் அவளுடைய ட்ரிப்பிங் க்ளோத்ஸ் எல்லாம், வெட் க்ளோத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணா. தென் க்ளவுஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அட்லாஸ்ட் கடைசியாக எங்கே வந்தா, she came and sat down by my side. என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டா. and called me, என்னை கூப்பிட்டா. when no voice replied. அவ கூப்பிட்டா, ஆனால் நான் என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. பிகாஸ் ஆரம்பத்திலேயே அவர் என்ன மென்டாலிட்டியில் இருக்காரு, he was fit to break, his heart was fit to break. ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால இந்த பொண்ணு வந்த உடனேவே அவர் பெருசாக என்னமுமே ரியாக்ட் பண்ணலை. ஜஸ்ட் he is simply observing what she is doing. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுங்கிறத அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, அவ்வளோதான்.
இந்த பொண்ணு வேலையை முடிக்குது, இவர் பக்கத்தில் வந்து அமைதியாக உட்காருது. when no voice replied, இவரை கூப்பிடுது, பேசலை அப்படின்னு உடனே அது என்ன பண்ணுது, she put my arm about her waist, அவருடைய கையை எடுத்து இந்த பொண்ணு தன்னுடைய இடுப்பை சுற்றி அப்படியே அழகாக வச்சுக்கிச்சு. and made her smooth white shoulder bare, அவளுடைய ஷோல்டரை அப்படியே கொஞ்சம் அந்த முடியை விலக்கி என்ன பண்ணுது, அவனுடைய தலையை தன்னுடைய ஷோல்டரில் வாங்கிக்குது. அப்புறம் ஒரு ரொமான்டிக்கான சீன் இல்லையா இது. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, உட்காருது, அவன் பக்கத்தில் உட்காந்து பேசுது. ஆனால் இவன் ஒன்றுமே பதில் சொல்லணும்னு என்ன பண்ணுது, அவனுடைய கையை பிடிச்சி அழகா தன் இடுப்பில் வச்சுக்கிச்சு. தென் மேட் ஹர் ஸ்மூத் ஒயிட் ஷோல்டர் பேர் அண்ட் ஆல் ஹர் எல்லோ ஹேர் டிஸ்பிளேஸ்ட். அப்படியே அவள் ஷோல்டர் அப்படியே கொஞ்சம் சரி பண்ணிது, அந்த ஷோல்டர் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு உட்காருது. அப்படியே ஒயிட்டாக நல்ல சக்கச்சவேன்னு இருக்கு அவளோட ஷோல்டர். அண்ட் ஸ்டூப்பிங் மேட் மை சீக் லை தேர், அவனோட கண்ணை வந்து தன்னுடைய ஷோல்டரில் இருக்கிற மாதிரி பத்திச்சுக்கிறான். ரொம்பவே ரொமான்டிக்கான சீன். அண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் ஆல் ஹர் எல்லோ ஹேர், ஸோ அவளோட எல்லோ ஹேர் அப்படியே படர்ந்து இருக்குது, காய வைக்கிறா. murmuring how she loved me. டெஃபினெட்லி இந்த மாதிரியான ஒரு வெதர் கண்டிஷனில் எல்லாருக்குமே ஒரு ரொமான்டிக்கான மூடு வரும். இந்த பொண்ணு என்ன சொல்லுது, அப்படியே உட்காந்துட்டு அவன் பக்கத்தில் அவனோட அருகாமையில் உட்காந்துக்கிட்டு சொல்லுது, murmuring how she loved me, என்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு அவ சொன்னா என்கிட்ட. she too weak for all her heart's endeavor to set its struggling passion free from pride and vainer ties dissever and give herself to me forever. அப்படியே அவ சொல்லும் போதே தெரிந்தது how determined she was to break anything for me, to break anything, to leave anything to be with me. என் கூட இருக்கணுங்கிறதுக்காக அவ என்னத்தினாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருந்தா அப்படிங்கிறது அவ சொன்னதுலயே தெரிஞ்சிச்சு. and give herself to me forever. But passion sometimes would prevail, nor could tonight's gay feast restrain a sudden thought of one so pale, for love of her and all in vain. So she was come through wind and rain. அந்த பொண்ணு எனக்காக இன்னைக்கு நைட் இருந்த பார்ட்டியை கூட மிஸ் பண்ணிட்டு வந்துட்டா என்ன பார்க்கறதுக்காக. இவ்வளோ மழையிலையும் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக அவ வந்துட்டா. அவ அந்த பார்ட்டியில அவ நினைச்சிருந்தான்னா சந்தோஷமா இருந்திருக்கலாம். பட் she was not happy there because அவ அங்கேயும் என்ன மிஸ் பண்ணா, என்ன நினைச்சிட்டா. அவளால நான் இல்லாம அங்க இருக்க முடியல, அதனால அவ இந்த மழையும் பொருட்படுத்தாம வந்துட்டா, என்ன பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டா. அவ்வளோ லவ் அவளுக்கு என் மேல. be sure I looked up at her eyes. அண்ணா நான் அவளோட கண்ணை பார்த்தேன். I was very much sure that I looked into her eyes. அவளுடைய கண்களை நான் பார்த்தேன். happy and proud. At last I knew Porphyria worshiped me. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவளோட கண்களை பார்க்கும் போதே how far she loved me. என்னை எவ்வளோ தூரம் அவ நேசிச்சா, என்னை எவ்வளோ தூரம் வணங்குனா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. at that moment how happy she felt to be with me, how proud she is. என் பக்கத்தில் இருக்கிறது அவளுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது, எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணா, எல்லாத்தையும் நான் உணர்ந்தேன் அந்த ஒரு நிமிஷம். சர்ப்ரைஸ் மேட் மை ஹார்ட் ஸ்வெல். சந்தோஷம், ஆச்சரியம், திக்கும் கோடி போயிட்டேன், நான் என்ன பண்றதுன்னே தெரியல. and still it grew while I debated what to do. என்ன பண்றதுன்னே தெரியல, அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. because she loved me that much. there is no one who could love me that far. அவ அளவுக்கு என்ன வேற யாரும் லவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரிய கூட இல்லை, அந்த அளவுக்கு அவ என்னை லவ் பண்ணா. ஸோ ஐ டிபேட்டட், என் மனசுல ஒரு போராட்டமே நடந்துச்சு. என்ன பண்ணலாம், எப்படி இந்த நிமிடத்தை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மன போராட்டமே நடந்துச்சு. that moment she was mine fair, perfectly pure and good. இந்த நிமிஷம் அவ என்னுடையவள், எனக்கானவள். she was mine, என்னுடையவள் மட்டும்தான் அவ. அதனால அந்த வேர்டை மைன்கிற வேர்டை 2 தடவை அழுத்தி சொல்லியிருக்கிறாரு. she was fair and this moment is perfectly pure and good.
இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் மொமெண்ட்டை என் வாழ்நாள்ல நான் சந்திக்கவே முடியாது, கண்டிப்பாக முடியாது. I found a thing to do. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. I wanted to freeze this moment. I wanted to preserve this moment for a long time. லைஃப் லாங் இந்த மொமெண்ட் என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம எல்லாம் நினைக்கிறத விட அவர்கிட்ட வித்தியாசமா ஒன்று பண்ணியிருப்பாரு. வாங்க போயம்குள்ள போலாம். I found a thing to do, and all her hair in one long yellow string I wound. 3 times her little throat around and strangled her. எந்த ஒரு லவருமே இதை பண்ண மாட்டான். நான் நிறைய மூவிஸ்ல கூட நான் பார்த்துருக்கேன். சில மூவிஸ்ல இந்த நம்ம அவங்களோட லவர் வந்து அந்த லவ்வை சொன்ன டைமை அப்படியே வாட்ச்ல நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணுடைய மூச்சையே நிப்பாட்டிட்டாரு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொஃபைரியாவுடைய முடிய ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டா எடுத்துட்டு அப்படியே 3 தடவை கழுத்தை சுத்தி அப்படியே விட்டுருக்காரு. அந்த ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேரை 3 தடவை பொஃபைரியாவுடைய நெக்கை சுத்தி 3 தடவை அந்த ஹேரை சுத்திட்டாரு. தென் ஹீ ஸ்ட்ராங்கிள்டு ஹர், நெரிச்சிட்டாரு. அவளுடைய முடிய வச்சு அவளை நெரிச்சு கொன்னுட்டாரு. நோ பெயின் ஃபெல்ட் ஷீ. எனக்கு தெரியும் அவளுக்கு வலிக்கல, ஏன்னா நான் பண்றேன். அவளுக்கு என்னன்னா பிடிக்கும்ல, நான் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாள். பிகாஸ் ஷீ லவ்ஸ் மீ so much. அதனால நோ பெயின் ஃபெல்ட் ஷீ, அவளுக்கு வலிக்கவே இல்லை. ஐ எம் குவைட் ஷுர் ஷீ ஃபெல்ட் நோ பெயின். எனக்கு நல்லா தெரியும் அவளுக்கு வலிக்கவே இல்லை, ஏன்னா நான் அவளுடைய நெக்கை ஸ்ட்ராங்கிள் பண்ணும்போது அவள் சிரிச்சுக்கிட்டே இருந்தா. As a shut bud that holds a bee, I warily oped her lids again, laughed the blue eyes without a stain. கண்ணு மூடிரும்ல, இறந்து போனோடனே கண்ணு மூடிரும். இவர் என்ன பண்றாரு, அப்படியே ஒரு பூவில இருந்து மகரந்தம் எடுக்கிறதுக்காக அந்த பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே மெதுவா விரிக்கிற மாதிரி, ஒரு பீ வந்து விரிக்கிற மாதிரி இவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுடைய தட் வாஸ் பொஃபைரியாவுடைய ஐலிட்ஸ் அப்படியே மெதுவா திறக்கிறாரு. திறந்த உடனேவே அகெயின் அந்த ப்ளூ ஐஸ் இவர் பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு, வித்வுட் எனி ஸ்டெயின், எந்த ஒரு களங்கமே இல்லாம மறுபடியும் என்ன பார்த்து அப்படியே சிரிக்குது. அதே ஒரு ஹாப்பினஸ், அதே ஒரு லவ் இன்னும் இருக்குது பொஃபைரியாக்குள்ள. And I untightened the dress about her neck. Her cheek once more blushed bright beneath my burning kiss. அப்படியே அமைதியா நான் மெதுவா அவளை கிஸ் பண்ணேன். அவள் கண்ணமெல்லாம் சிவந்து போச்சு. Blushed, it blushed. I propped her head up as before. முதல்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரானோடனே இந்த பொண்ணு என்ன பண்ணும், அவனுடைய தலையை இவளோட தோல்ல சாச்சிக்கும். பட் இப்போ என்ன பண்ணுவாருன்னா, இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு இல்லையா, ஸோ இந்த பொஃபைரியாவோட லவர் என்ன பண்ணுவான், இந்த பொண்ணுடைய தலையை தன்னுடைய ஷோல்டர்ல படுக்க வச்சுக்குவான். ஸோ ஐ ப்ராப்ட் ஹர் ஹெட் அப் as before, only this time my shoulder bore her head. ஆனா இப்போ என்னுடைய ஷோல்டர்ல தான் அவ தலை இருக்கு. which droops upon it still. ஆனா இப்போ எப்படி இருக்கு, அது தொங்கிக்கிட்டு இருக்கு. it droops upon it still, the smiling rosy little head. ஆனாலும் அவ முகத்துல அந்த சிரிப்பு குறையவே இல்லை. so glad it has its utmost will, that all its scorned at once is fled, and I, its love, am gained instead Porphyria's love, so guessed not how her darling one wish would be heard. And thus we sit together now, and all night long we have not stirred, and yet God has not said a word. கொன்னுட்டாரு, ஆனா தான் கொலை பண்ணதை நியாயப்படுத்துறாரு. இந்த மொமெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப கிளாடா இருக்குது. பிகாஸ் she is with me. என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டா. எவ்ரிதிங் had been stopped. இந்த லவ் எல்லாமே என் கூடவே இருக்கும். இந்த ஹாப்பினஸ், இந்த லவ் எல்லாமே என் கூடவே இருக்கும். பொஃபைரியாவோட லவ் இனிமே எங்கேயுமே போகாது. பிகாஸ் அது என்ன அடைஞ்சிருச்சு,
என்கிட்டே இருக்கு. ஐ ஃப்ரீஸ் டு திஸ் மொமெண்ட். அதனால என்கிட்டே இருக்கும் அந்த லவ், பத்திரமா இருக்கும். her darling one wish would be here. அவளுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? என் கூடவே இருக்கணும், எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும், இந்த லவ் அப்படியே மாறாம இருக்கணும்னு அவன் நினைச்சா. அவனை சொன்னதை நான் செஞ்சுட்டேன். அவ இப்ப என் கூடவே தான் இருக்கா. யாருமே எங்களை பிரிக்கிறதுக்கு ஆளே இல்லை. and thus we sit together now. இப்ப பாருங்க, நாங்க ஒன்னாவே உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கு நடுவுல யாருமே இல்லையே, யாருமே வர முடியாது இல்லையா? and all night long we have not stirred. எந்த ஒரு அசைவுமே இல்லை, யாருமே எங்களை பிரிக்கவே முடியாது. இந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும், அவசர அவசரமா போகணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. என் கூடவே இருப்பா அவ வாட்டுக்கு. and moreover God also had not said anything. நான் பண்ணது தப்புன்னு கடவுளை இன்னும் ஒண்ணுமே சொல்லல. நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அவர் எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பார்ல, இல்ல நீ தப்பு பண்ணிட்டேன்னாவது அட்லீஸ்ட் சொல்லியிருப்பார்ல. அவரும் ஒன்றும் சொல்லல. that's all. so God has not said a word. இந்த மாதிரியான ஒரு இன்சேன் லவரை கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல நம்ம பார்த்திருக்க முடியாது அப்போ. பட் இப்ப நிறைய பேர் இருக்காங்க, பிடிக்கலன்னா ஆசிட ஊத்திடுறாங்க, பொண்ணு ஏமாத்திட்டு போச்சுன்னா கொலை பண்றதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஃபேர், ரைட்? ஓகே, ஸோ இந்த போமோட தீம் என்ன அப்படின்னா லவ், வயலன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும், அதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன், அந்த மாதிரியான ஒரு லவ்வர் தான் நம்ம Porphyriaவோட லவர். ஐ ஹோப் யூ குட் ஹவ் டெஃபினெட்லி என்ஜாய் திஸ் போம். உங்களுக்கு இந்த போம் புரிஞ்சது, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஐ எம் கன்யா மனோகர்.